கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் chapter 2 verse 10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வனாந்தரத்தில் அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் என்பதே. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிற ஒரு விஷயம், கர்த்தருக்கு விரோதமாக யார் யார் யுத்தம் பண்ணுறாங்களோ அவங்கள நொறுக்கி போடுவார். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரோட ராஜ்யத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் அப்படியே க்ளீன் பண்ணுவார். அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே அந்த அந்த நொறுக்கப்படுற விஷயத்தை கொண்டு வருவார். நம்ம நினச்சிக்கலாம் அவங்க ஜீவன் எடுத்துருவார், அவங்கள அழிச்சிருவார், நம்மளுக்கு விரோதமாக இருக்கவங்கள ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம், வெறுமையாக இருந்த அன்னாள் அவள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரே என் கொம்பை உயர்த்துங்க, என்னை யாரெல்லாம் மலடின்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னார். எனக்கு ஒரு பையனை கொடுங்க ஆண்டவரே, அந்த பையனை நான் உங்கள் ஆலயத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த கர்ப்பத்தின் கனியை, அவ்வளோ தமர்ந்து ஜெபித்த ஒரு கர்ப்பத்தின் கனியை அன்னாள் ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்தா. சாமுவேல்னு பேர் வச்சு ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த சாமுவேல் வளர்ந்து சவுல் ராஜாவை அனாயிண்ட் பண்ணார். தாவீது ராஜாவை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த தாவீது அனாயிண்ட் பண்ணதே அந்த சாமுவேல் தானே. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அன்னைக்கு கண்ணீரோடு ஜெபிச்சு அந்த தாய்க்கு கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு இப்படியெல்லாம் பிற்காலத்தில் நடக்கும்னு அந்த அம்மா யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க சந்ததியில் யாரும் இவ்வளோ விசேஷமானவங்களா இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா சாமுவேலை பிறந்தவுடனே தான் கூடவே வச்சுக்கணும்னு அவங்க ஆசையே படலை. கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க ஆலயத்தில். இன்றைக்கும் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக வாங்கின ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அதை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உலக பிரகாரமாக உங்கள் பையனை ரொம்ப பிடிக்குமோ, இல்லை உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிக்குமோ, உங்கள் கூடவே வச்சுக்காதீங்க. அவங்கள ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு விட்டுருங்க, விடுங்க. விட்டாதான் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிப்பார். அவங்க வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க நம்ம பரம்பரையிலையும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சாமுவேல் ஆலயத்தில் கொண்டு போய் விடலைன்னா அன்னாளோட புகழும் அன்னாளோட பேரும் எப்படி இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக இருந்திருக்கும்? கண்டிப்பாக இருந்திருக்காது. சாமுவேல் வளர்ந்துருக்க மாட்டார், ஆலயத்தில் வளர்ந்துருக்க மாட்டார், ஆண்டவரோட குரலை கேட்டிருக்க மாட்டார், சவுல் ராஜாவை அனாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டார், தாவீது ராஜாவை அனாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டார், இல்லையா? அந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்க இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமா? உங்கள் மனசுக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில் சாமுவேலாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் அதை உங்கள் கூடவே பிடிச்சி வச்சிட்டு இருப்பீங்க. அதை முதல்ல ஆலயத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவருக்குன்னு சொந்தமான ஒரு விஷயம். சாமுவேல் ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு சொத்துன்னு அன்னாளுக்கு புரிஞ்சனால தான் சாமுவேலை கொண்டு போய் ஆண்டவரோட சன்னிதானத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க திருப்பி போய் பார்த்துட்டுலாம் வந்தாங்க. மகனை போய் பார்க்க போவாங்க, மகனுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க கூடவே வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கல. இன்றைக்கும் நிறைய பேர் மெட்டீரியலாக நிறைய விஷயத்த நம்ம கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுக்க ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். உங்களோட சாமுவேல் யாருன்னு கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் சாமுவேல்ன்ற ஒரு விஷயம் என்னன்றதை கண்டுபிடிங்க. அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு அதை விட்டு கொடுத்து போய் பாருங்களேன். நிறைய அம்மாமார் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளை என் கூடவே இருக்கணும், என் பொண்ணாக இருக்கட்டும் என் கூடவே இருக்கணும், என் பையனாக இருக்கட்டும் என் கூடவே இருக்கணும், என் பேர பிள்ளை என் கூடவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பெற்றோர் இருக்காங்க அந்த மாதிரி. இன்றைக்கும் அவங்கள நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். அவங்க வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறும்னு உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார்.
இன்றைக்கி யார் இந்த செய்தியை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குன்னு சாமுவேல்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார்ல, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் இடத்துல விட்டுருங்க. ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அவர் நடத்துவார். உங்கள் மகளை வச்சோ உங்கள் மகனை வச்சோ பெரிய சவுல் ராஜாவையோ இல்லை தாவீது ராஜாவையோ அன்னாயிட் பண்ண ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கார். ஆனால் நம்ம தான் அதை தடையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி திருமணத்துக்கு ஆயத்தமாக நிற்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் தான் கொடுப்பீங்கன்னு ஒரு விசுவாசத்தோட கால் எடுத்து வச்சு பாருங்களேன். உங்கள் திருமண வாழ்க்கை அநேகருக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பெண் கிடைக்காம இல்லை ஒரு வரன் ஒரு பையன் கிடைக்காம நீங்கள் திருமணத்துக்கு எதிர்பார்த்து நிற்கிறீங்களா? இல்லை உங்கள் திருமணம் உடஞ்சி போச்சு, எனக்கு வாழ்க்கை துணை இல்லை, நான் தனிமையில் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாகி, நான் ஊழியத்துக்கு இப்படி நடக்க போகிறேன் ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த விஷயத்தை ஆண்டவருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்களேன். உங்கள் சாமுவேலை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துருங்களேன். உங்கள் சாமுவேலை ஆண்டவருக்கு கொடுத்துருங்களேன். ஆண்டவருக்கு கொடுங்களேன், காணிக்கையாக கொடுங்களேன். நீங்கள் எவ்வளோ பணம் காசு ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தாலும் ஆண்டவர் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாரான்னு எனக்கு தெரியல. நான் 1 லட்சம் கொடுத்தேன், நான் 10 லட்சம் கொடுத்தேன், நான் 5 லட்சம் கொடுத்தேன், நீங்கள் பெருமையாக சொல்கிறத விட என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் உங்கள் பிள்ளைய தான் எதிர்பார்ப்பார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை தான் அவர் எதிர்பார்க்குறாரு, உங்கள் பணம் காசே இல்லை. மேட்டிமையான கழுத்தில் கூட நீங்கள் நிற்காதீங்க. உங்கள் மேட்டிமையை கீழே எடுத்து போடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோட வழிகளில் நடந்து பாருங்கள். எப்படி அன்னாள் நடந்தாலோ, எப்படி அவள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாலோ, உங்கள் வாழ்க்கையில் உள்ள சாமுவேலை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து போய் பாருங்கள். ஆண்டவர் உங்கள் சாமுவேல் மூலமாக உங்களை நிறைய பேருக்கு சாட்சியாக நிற்க வைப்பார். அன்னாளை இன்ன வரைக்கும் சாட்சியாக நிற்க வச்சிருக்காரு இல்லையா? அதே போல் நம்மளையும் அதே சாட்சியாக நிற்க வைப்பார். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென்.